வணக்கம். ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு நேற்று இந்த வேள்பாரி ரஜினிகாந்துடைய ஸ்பீச் இங்கே பலரும் பேசுகிறாங்க, பலரும் பாராட்டுறாங்க. ஸ்டைலாக பேசியிருக்காரு, சுவாரஸ்யமாக பேசியிருக்காரு, வழக்கம் போல் பேசியிருக்கிறாரு. இல்லை சில பேருக்கு பஞ்ச் வச்சிருக்காரு. இப்படிலாம் நிறையா போய்கிட்டு இருக்கு. நம்ம அதில் கவனிக்க வேண்டியது, இப்போ வேள்பாரியில் ரஜினி நடிப்பாராங்கிறது குறித்து ஒரு வீடியோ நம்ம நேற்று போட்டு விட்டோம். ஆனால் நம்ம இன்னைக்கு வேள்பாரி இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் அவர்கள் பேசினதுலேருந்து சில விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியது. அதில் ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார். விகடன் என்னை கிழிச்சு தொங்க விட்டாங்க. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, பொதுவாக 80களின் தொடக்கத்தில் ரஜினிக்கு பத்திரிகைகள் எப்படி பார்த்தாங்கன்னா, ரஜினியினுடைய நிறம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்போல்லாம் அந்த வெள்ளையாக இருக்கவங்க மட்டும்தானே ஹீரோ. எம்ஜிஆராக இருக்கட்டும், கமலஹாசனாக இருக்கட்டும், வில்லன் நடிகர்கள் கூட வெள்ளையாக இருப்பாங்க. நம்பியார், அசோகன் கூட அந்த பிளாக் கலராக தான் தெரிவாங்க. கருப்பான ஆட்கள்னாலே கொடூரமான வில்லன்கள் இந்த மாதிரியே பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருந்தது. இப்போ ரஜினிகாந்த் வந்த காலகட்டத்தில் ஹீரோக்கள் இவ்வளவு கருப்பான நிறத்தில் எதிர்பார்க்க மாட்டாங்க. ரஜினியே வில்லனாக தான் வந்தார். ஸோ ரஜினி வில்லனாலேருந்து ஹீரோ ஆகும்போது இந்த பத்திரிகைகள் எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இடையில ரஜினிகாந்த் தொடர்ச்சியாக ஒரு வருடம் வேலை பார்த்து அவர் ரொம்ப மனநலம் பாதிக்கப்பட்டெல்லாம் நிலையெல்லாம் இருந்தார். ஒரு 82 83 ஏதோ ஒரு சைட்டில் தொடர்ச்சியாக ஒரு வருஷத்துக்கே 22 23 படம்லாம் நடித்து ரொம்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஓய்வு எடுக்க வேண்டிய நிலையிலலாம் இருந்தார். பத்திரிகைகள் அவரை பற்றிலாம் ரொம்ப தவறுதலானங்கிறத விட விமர்சனம் பண்ணி இல்லது அவருடைய நிலை குறித்தெல்லாம் செய்திகள் நிறையா வந்தது. இப்போ நீங்கள் இந்த ஒரு பாட்டு வரும் பில்லா படத்தில், அதில் ஒரு ரஜினி ஒரு கழைக்கூத்தாடி மாதிரி இருப்பார், நளினத்தோடு பேசுவார். இன்னொரு ரஜினி பில்லா பெரிய கேங் லீடராக இந்த ஸ்டைலுக்கு கமையோடு இருப்பார். அதில் அந்த ரஜினி, அந்த நளினங்களுடன் கூடிய ரஜினி ஒரு பாட்டு பாடுவார். நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. அதில் என்னை பற்றி 1000 பேர் என்னென்ன சொன்னாங்க, இப்போ என்ன செய்வாங்கங்கிறார். அதாவது என்னை விமர்சனம் பண்ணவங்க, என்னால் முடியாதுன்னாங்க, இவர் ஹீரோவான்னு கேட்டவங்க, இவர் கலருக்கு இவரால் ஹீரோவான் நடிக்க முடியுமான்னவங்க, இவருக்கு இவ்வளோ சம்பளம் கிடைக்குமா, இப்படிலாம் பேசுனது பத்திரிகைகளை வந்தது. இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ரஜினிகாந்த் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான வரிகள் சில அந்த படத்தில் வரும். ஸோ இது எல்லாம் எதை காமிக்குதுன்னா, இவர் அவ்வளவு எளிதாக வரல. பத்திரிகைகள் ஊடகங்கள்லாம் இன்னைக்கு ரஜினியை கொண்டாடுறது வேற. இன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்த் எப்படி பார்த்துருப்பாங்க? கருப்பாக இருக்காருப்பா, கருப்புங்கிறது அப்படின்னு அந்த சிவப்பு மாயைங்கிறது மக்கள்கிட்ட ஒரு பிம்பம், புது புத்தியில் சிவப்பு தான் அழகு, வெள்ளையாக இருக்கிறது தான் அழகுங்கிற பிம்பத்தை உடைத்து கொண்டு வந்த நடிகர்னால இவர் ஹீரோங்கிறத எப்படி பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறது. ரஜினிகாந்த் பேசுகிறதே புரியலைன்னு சொல்லி விமர்சனம் பண்ணவங்க உண்டு. என்ன படம்னா, அந்த பாலைவன ராஜாக்களாக ஏதோ ஒரு படம், இந்த தியாகு ராஜீவ்லாம் நடிச்சிருப்பாங்க. அதில் தியாகு சினிமா சான்ஸ் கேட்டு அலைவார். அப்போ அந்த எங்கே நீ பேசணுன்னா, அது போது இது அது போது இப்படி பேசுறார். என்னப்பா நீ பேசுகிறதே புரியல சார், இப்போ இப்படி தானே சார் பேசுகிறாங்க அப்படின்னு. ஏன்னா ரஜினியுடைய தமிழ் ஸ்பீடாகவும் இருக்கும். அவர் என்ன இருந்தாலும் கன்னடத்துலேருந்து வந்ததுனால அந்த தமிழ் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது அப்போ கிண்டல் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் தியாகு தன்னுடைய சீனில் வச்சிருப்பார். எங்கே பாருங்க, நான் அந்த மாதிரிலாம் கிடையாது, அது விஷயங்கள் அப்படி ரஜினி ஒரு மாதிரி ஸ்பீடான பேசுவார். அதுக்கப்புறம் 80ஸ்க்கு அப்புறம் தான் ரஜினி கொஞ்சம் நிறுத்தி நிதானமாகவும் பஞ்ச் டைலாக் பேசுனது. முதல்ல ரொம்ப ஸ்பீடாக பேசுவார். ஈவன் ஜானி, பில்லா, ரங்கா, தனிக்காட்டு, அதில் எல்லாத்துலேயும் எப்பா யார் வழியிலையும் போகாமல் எனக்குன்னு ஒரு தனி பாதை அமைச்சு நானே போவேன் தனிக்காட்டு ராஜா அப்படிங்குவார். கொஞ்சம் அவர் ஸ்பீடாக பேசுறது தமிழ் புரியாமல் இருக்குங்கிறது, இவருக்கு தமிழ் வரலைங்கிற மாதிரிலாம் விமர்சனங்கள் வந்தது. ஸோ அவர் அப்போ என்ன சொல்கிறாரு, இந்த ஜூனியர் விடன் ஆனந்த விடனை நான் மறக்க மாட்டேன். அந்த இடத்துல என்னை பற்றியெல்லாம் எழுதுனீங்களே நீங்கள் கண்ணாமண்ணான்னு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தான் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. இன்னைக்கு இந்த விகடன் மேடை, அவர் என்ன சொல்கிறாரு, விகடன் மேடைப்பா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க, நீ பேசுகிறத அப்சர்வ் பண்ணுவாங்க. ரசிகர் மன்ற கூட்டம் கிடையாது. உன்னை பார்த்து தலைவன் திரும்பினான், தலைவன் கையை எப்படி வச்சான், தலையை கோதி விட்டான், அந்த கூட்டம் கிடையாது, விகடன் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறார். ரஜினி பார்த்து பேசுங்க ரஜினி, இது விகடன் மேடை அப்படின்னு ரஜினி அவருக்கே உரிய தன்னடக்கத்துடன் தன்னை இவங்களாம் விமர்சிச்சாங்கிறதையும் ரொம்ப அழகா ஒரு வரலாற்று நிகழ்வை சொல்ற மாதிரி சொன்னார். உண்மையிலே ஒரு நல்ல நிகழ்வு தான் அது. ஏன்னா ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னை விமர்சித்த, கிண்டல் செய்த, என்னை கிழித்து தொங்க விட்ட அந்த பத்திரிகை நடத்துகிற இதில் என்னை கூப்பிட்டு பேச வைக்கிறீங்கிறப்ப அந்த வீடுக்கான மரியாதையை சொல்றாரு. என்னையெல்லாம் விமர்சிச்சாங்க, நான்லாம் இந்த பத்திரிகை பார்த்து பயந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அப்போது கூட தன்னை விமர்சித்த விகடனை பெருமைப்படுத்தி தான் அவர் பேசியிருக்கிறார். இது ஒன்று ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதை அவர் அது பதிவு செய்கிறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு செய்தியையும் அவர் ரஜினி அதில் பதிவு செய்கிறார்.
என்னைய வந்து இந்த வேள்பாரி இது கூப்பிட்றாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் என்ன இது எனக்கு ஒன்றும் புரியல. இந்த இலக்கியங்கள் இதை பற்றிலாம் ரொம்ப நல்லா பேசுகிறதுக்கு சிவகுமார் இருக்கார். ராமாயணத்திலேருந்து மகாபாரதத்திலேருந்து இலக்கியம், சங்க இலக்கியம், இந்த பூ அந்த பூன்னு பேசுகிறது அவர் பேசுனா அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கலாமே. அவ்வளோ விஷயம் தெரிஞ்சவர், என்ன மாதிரி இந்த நாலேஜ் இந்த வயசில் இந்த மாதிரி பேசுகிறாரு சிவகுமார். அவரை கூப்பிட்டுருக்கலாம். இல்லைன்னா நண்பர் கமலஹாசனை கூப்பிட்டுருக்கலாம். கமலஹாசன் சொல்லும் போது கைத்திட்டு வருது. ஏன்னா மற்றவங்க கமலஹாசன் சொல்கிறது வேற, ரஜினிகாந்த் கமலஹாசன் சொல்லும் போது அது மக்களுக்கு இயல்பாகவே ஒரு ஆர்வமும் உற்சாகமும் தொட்டிருக்கு. கமலஹாசன் நல்லா படித்தவர், அவரை கூப்பிட்டுருக்கலாமே. அதை விட்டுட்டு என்னையே போய் ஏன் கூப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு, நான் அவ்வளோ பெரிய இலக்கியவாதியா, வாசிப்பாளரா, படிப்பாளியாங்கிற மாதிரி தன்னை வழக்கம் போல் தாழ்த்தி கொண்டு பேசியிருக்காரு. இன்னொரு இது வந்து ரஜினியை பற்றி சும்மா ஸ்லோ மோஷனில் 75 வயசில் வர நடிகருங்கிற மாதிரி தன்னை பற்றி சொல்கிறாரு. ஏன்னா ஸ்லோ மோஷனில் வந்து ஹீரோ பில்டப் கொடுக்குறாங்கன்னு சமீபத்தில் அந்த ஆந்திரா ராஜமௌலி அவர் சொன்னதை குறிப்பிட்டு சொல்கிறார். எனக்கு வயசாயிருச்சு, நான் ஸ்லோ மோஷனில் நடிக்கிறேன், ஸ்லோ மோஷனுங்கிற கான்செப்டை வச்சு இந்த டெக்னாலஜி சிஜியை வச்சு தான் நான் ஹீரோ பில்டப்பில் வாழ்கிறேன், வயசாயிருச்சு இந்த வயசான காலத்தில் என்ன அப்படிங்கிற மாதிரி அவரை பற்றி வரக்கூடிய விமர்சனங்கள். ரஜினிக்கு வயசாயிருச்சு, 75 வயசு ஆயிடுச்சு, சும்மா பில்டப் கொடுத்து ஸ்லோ மோஷன் இப்படி இப்படி கை காலை தூக்கி ஓட்டுறாங்க அப்படின்னு ரஜினி மீது வரக்கூடிய விமர்சனங்களையும் ரொம்ப நேர்மையாக வெளிப்படையாக ஆமாம் அப்படி விமர்சனம் எனக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, ஏன்பா இந்த வயசான கிழமை ஸ்லோ மோஷனை வச்சு ஹீரோ பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், இவனை போய் ஏன்பா கூப்பிட்டீங்க அப்படின்னு ரஜினியை ஏன் கூப்பிட்டீங்க அப்படின்னு அவர் கேட்குற மாதிரி. ஸோ இந்த பண்பு வந்து ரஜினிகிட்ட எப்பயும் இருக்குங்க. ஒரு மனிதன் வெற்றி அடைவதற்கு எவன் ஒருவன் தன்னை தாழ்ச்செடியை செய்கிறானோ உன்னை உயர்ச்செடியை செய்கிறேன்னு விவிலியத்தில் ஒரு வசனம் இருக்கிறதா சொல்லுவாங்க. பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் வளர வளர பணிவு, பண்பு இது வந்துகிட்டே இருக்கணும். பொறாம வரக்கூடாது, இவன் வந்துருவானோ அவன் வந்துருவானோ. ஆனால் ரஜினி கமல் 2 பேருக்குமே ஒரு போட்டி உணர்வு இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் ரஜினிக்கு ஒரு போட்டி உணர்வு, இந்த படம் ஜெயிக்குது அந்த படம் ஓடுதா அதெல்லாம் இருக்கும். டி ராஜேந்தர் மேலேயே வந்திருக்கும், விஜயகாந்த் மேலேயே வந்திருக்கும். ரஜினிகாந்த் கால்ஷீட் கிடைக்காத படங்கள்லாம் விஜயகாந்துக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லுவாங்க 80s. ரஜினி பிஸியானவனே விஜயகாந்துக்கு அந்த படங்கள் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. 89, 90ல் ராமராஜன், பாக்கியராஜ், ராமராஜன், ராஜ்கிரண், டி ராஜேந்தர் அந்த மாதிரியான வரும்போது கூட ரஜினி கமல் வந்து அந்த படங்கள் நல்லா ஓடுதான் அப்படின்னு விசாரிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் சொல்லுவாங்க. அது இருக்கும், இல்லாமல் இல்லை. ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே மற்றவருடைய திறமையை வந்து துச்சமாக மதிக்கக்கூடாது. மற்றவர்கள் திறமையாளர்கள் என்பதை மதிப்பதும், நமக்கு ஒரு டேலண்ட் இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது. ரஜினிகிட்ட அந்த பண்பு எப்பயும் உண்டு. இன்னைக்கு வரையும் கமலஹாசனை ஒரு போட்டி நடிகராக பார்க்காம தன்னுடைய எல்லா படத்துலையும் பெரிய கமலஹாசன், நான் கமலஹாசன் நிறத்துக்கு வந்துடுவேன், எல்லா இடத்துலையும் கமலஹாசனை ஒரு பெரிய ஆளாக சொல்லிக்கிட்டே இருப்பார். வடிவேலை பார்த்து சொல்லுவார், அவர் பெரிய கமலஹாசன் அவர் அப்படின்னு. இந்த மனதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வராது. எனக்கு தெரிஞ்சு கமல் தன்னுடைய படங்கள்லையும் சரி பொது மேடையும் சரி ரஜினியை பற்றி பெரிய லெவல் பேசியதை நான் கேட்டதில்லை. ஆனால் கமல் எல்லா இடத்துலையும் சினி ஃபீல்டுன்னு எடுத்துக்கிட்டால் கமல் தான் டாப். அவர் என் கலையுலக அண்ணா அப்படின்னாரு ஒரு முறை. ஸோ அப்படி ஒரு ரஜினிகாந்துடைய கேரக்டர் இதுலேயும் வெளிப்படுது. சிவகுமாரை புகழ்றது ஒரு படத்தில் குரு சிஷியனில் பிரபு பார்த்து சொல்லுவார், நடிகர் பிரபுவை, சூரக்கோட்டை சிங்கக்குட்டி அப்படிங்குவாப்புல. பிரபு வந்து ரொம்ப ஜூனியர் ரஜினிக்கு, இருந்தாலும் சூரக்கோட்டை சிங்கக்குட்டிங்குவார். ராஜா சின்ன ரோஜால கௌதமி வந்து இது வந்து முத்துராமன் வாழ்ந்த வீடு அப்படின்னு சொன்னோடனே முத்துராமன் சாரா அப்படின்னு அந்த இடத்த தொட்டு கும்பிடுவார். முத்துராமன்லாம் ரஜினி படத்திலேயே வில்லனா நடிக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டார். இருந்தாலும் நம்மளோட சீனியர் நடிகர், அதுக்கான மரியாதையை தரணும்னு அப்படி ஒரு விஷயத்தை அவர் பண்ணுவார். இந்த மாதிரி சிவாஜி, எம்ஜிஆர், தன்னுடைய போட்டி நடிகர் கமலஹாசன், வடிவேலு எல்லோரையும் வந்து புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த விகடன் மேடையிலையும் அவர்கிட்ட வெளிப்பட்டது. இந்த ரஜினியுடைய கேரக்டரை நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன். அவருடைய அரசியல் எப்படியாக வேணாலும் இருக்கலாம், அவருடைய கருத்தியல் ரீதியாக அவர் எப்படியாக வேணாலும் இருக்கலாம். ஒரு வளர்ந்த மனிதன் ஒரு திரைத்துறையில் வளர்ந்தது, தான் ப்ரொஃபஷனலாக வளர்றது, தன்னுடன் இருக்கக்கூடிய தன் துறை சார்ந்த பிறரை எப்படி அவர் பார்க்குறாரு, எப்படி அணுகிறாரு, எப்படி பிறரிடம் அறிமுகப்படுத்துகிறார், அடையாளப்படுத்துகிறார், அந்த போட்டி உணர்வே இல்லாமல் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய விஷயம். இது இன்றைய இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். தன்னை விமர்சிக்கிறவனை எப்படி அணுகிறது பெருந்தன்மையுடன், அவனை ஒரு பாராட்டுற மனசு இருக்குல்ல, அதெல்லாம் பெரிய விஷயம். அதை ரஜினி ரொம்ப அழகாக செஞ்சுட்டு வர்றார். ஒருவேளை இது கூட ஒரு வளர்ச்சிக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். கண்டிப்பாக சினி ஃபீல்டில் ஒரு காட்ஸிப் போடுறது, அடுத்தவங்க போய் தப்பாக பேசுறது, போட்டி நடிகர்கள் அழிகிறத கொண்டாடுறது, இதெல்லாம் இல்லாமல் எல்லாரை பற்றியும் மேடையில் பெருமையாக பேசுறது, அவங்க இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்கிறது,
அவங்களாம் பெரிய ஆட்கள்ங்கிறது, அவங்க இருக்கிற இடத்துல நான் இருக்கிறது பெருமைன்னு சொல்றது, இதை ரஜினிகாந்த் தொடர்ச்சியாக செய்கிறார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா நடிகர்கள் எல்லோருமே அடுத்த நடிகர் படம் ஓடக்கூடாதுங்கிறதுக்காக வார் ரூம் வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. எந்தெந்த நடிகர்னு நான் பேர் சொல்ல வேண்டியதில்லை. அவன் அழியணும், அவன் படத்தை கேவலப்படுத்தணும், அதுக்கு பத்திரிகையாளர்களுக்கு காசு கொடுத்து செய்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் தொடர்ச்சியாக பண்ணுறாங்க. இந்த நிலையில் இளம் நடிகர்களும் சரி, ரசிகர்களும் சரி, ரஜினிகாந்திடம் இருக்கக்கூடிய பிறரை பாராட்டுகின்ற தன்மை, தன்னை விமர்சித்தவர்களை பாராட்டுகின்ற தன்மை, தன்னை விமர்சித்தவர்களை உயர்த்தி பேசுகிற தன்மை, தன்னுடைய போட்டி நடிகரை பார்த்து இவரை போல உண்டுமான் பாராட்டுகின்ற தன்மை, இது போன்ற தன்மைகள், பண்பு, இதையெல்லாம் ரஜினிகாந்தினுடைய இந்த பேச்சிலிருந்து கற்றுக்கணும். ஏன்னா ரஜினிகாந்த் இன்னைக்கு வளர்ந்த நடிகர் மட்டும் இல்லை, பெரிய உயரத்துக்கு போயிருக்கிறார். ஸோ ஒரு உயரத்துக்கு போகணும்னு நினைக்கிற எல்லாரிடம் அடிப்படையில் இந்த மாதிரியான பண்புகள், சக மனிதர்களை எப்படி அணுகணுங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும். அப்படிங்கிறது தான் நடிகர் என்பதை தாண்டி ரஜினியிடம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா நம்ம சினிமா ரசிகர்களுக்கு நான் சொல்லிக்கிற விஷயம். இது போன்ற பல்வேறு சினிமா செய்திகளுக்கு பின்னால் உள்ள அரசியலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.